உலகத்தமிழ் உறவுகளை வணக்கம். நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு 234வது குறள்பா. நிலத்தினுடைய எல்லவரை நீண்ட புகழை ஒருவரால் பெற முடியுமானால் தேவலோகத்தில் இருப்பவர்கள் கூட அங்குள்ள கடவுளரை போற்ற மாட்டார்கள், இந்த புகழ் பெற்றவரை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள் அப்படின்னு இந்த குறளுக்கு பொதுவான பொருள் பலராலும் பேசப்படுகிறது. நிலத்தினுடைய எல்லை வரை என்பது நிலவரை என அழைக்கப்படுகிறது. நீண்ட புகழ் நமக்கு வெளிப்படையான பொருள். ஆற்றின் முடிந்தால் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. இந்த புலவர் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு பொருள்கள் இங்கே இருக்கின்றன. கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தில் மட்டுமே 81 இடங்களில் இந்த புலவருங்கிற சொல் அறிவுடையவர்கள், புலமை பெற்றவர்கள், இலக்கண அறிஞர்கள் அப்படிங்கிற பொருளில் இடம்பெறுகிறது. செவியல் இலக்கியத்திலையும் அறிவுடையோருங்கிற பொருளில் இந்த புலவருங்கிற சொல்லாட்சி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற சங்கத்தமிழ் அகராதியிலையும் அந்த பதிவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சொற்பிறப்பியல் அகர முதலி கூட புலமையுடையவர், புலவோர் அப்படிங்கிற பொருள் தருகிறது. சில உரையாசிரியர்கள் புலனுடையவர்கள், தேவர்களுக்கு ஐம்புலன்களும் இருக்கின்றன, எனவே இது தேவர்களை குறிக்கும், ஐம்புலன் உடையவர்கள் என்பதால் புலவர் என இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மணக்குடவர் சொல்கிறார். புலவர் என்றார் தேவரை, அவர் புலனுடையர் ஆதலின் அப்படிங்கிறாங்க. இந்த நிலவரைங்கிறதுக்கு எல்லா உரையாசிரியர்களுமே நிலத்தினுடைய எல்லையின் கண் நெடிய புகழ் பெற்றவர்கள்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது போற்றாது, அதாவது புகழாது அல்லது வாழ்த்தாது அல்லது என்னை காப்பாற்றுங்கள் என கூறாது. புத்தேள் உலகு அப்படிங்கிற சொல்லையும் நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. புத்தேள் அப்படிங்கிறதுக்கு புதிய பெண் அப்படின்னு தான் அகராதிகள் பொருள் தருகின்றன. அப்புறம் புத்தேளிர், அந்த புது உலகத்தில் வாழ்பவர்கள், அது புதிய நாடா புதிய உலகமா, இப்படித்தான் பொருண்மையை பார்க்குறோம். பிறகு காலப்போக்கில் உரையாசிரியர்கள் புத்தேளிர் என்றால் வானுலகத்தில் வாழ்பவர்கள், தேவர்கள், கடவுளர்கள் அப்படின்னெல்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்போது தேவலோகத்தில் இருப்பவர்கள், அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்கிற கடவுளர்களை, அப்போது இந்த புலமையுடையவர், இலக்கண புலமையுடையவருங்கிற சொல்லுடைய பொருள் மாறி தேவலோகத்தில் இருப்பவர்கள் அல்லது தேவர்கள் அல்லது கடவுளர்கள் அப்படிங்கிற பொருள் இந்த புலவருங்கிற சொல்லுக்கு ஒரு புது பொருண்மை வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. இதில் பரிமேலழகரை பொறுத்தவரை ஒரு புறநானூற்று பாடலை எடுத்துக்காட்டி புலவர் பாடும் புகழுடையோர், அதான் அந்த நீள்புகழ் உடையவர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். அப்போ யாருக்கு புகழ் மிகுந்தவர்னா புலவர்களால் பாடப்படுபவர்கள் புகழுடையோர், அந்த வானத்தில் கூட போற்றப்படுவார்கள்ங்கிற அந்த புறநானூற்று 27வது பாடலில் சான்றோடு காட்டி விளக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பூமியிலே பிறந்தார் புகழுடனே வாழ்வாராயின் தேவர்களை தெய்வலோகத்தார் போற்றார் அப்படின்னு பரிதியார் தேவலோகம்ங்கிற பொருளை தான் சொல்கிறார். இதில் காளிங்கர் ஒரு நல்ல புதிய விளக்கத்தை தருகிறார் நண்பர்களே. அவர் என்ன சொல்கிறார், புலவர் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, அறிவுடையோராகிய துறவிகள் அப்படிங்கிறார். அப்போ துறவிகளில் யார் அறிவுடையோராக இருந்தார்களோ அவர்கள்தான் புலவர்கள். அது இப்போ அவருக்கு அந்த தேவலோகம் தேவர்களுங்கிற பொருண்மை இல்லை, ஆனால் தேவ உலகு போற்றாது, அறிஞர் உலகு போற்றாதுங்கிற பொருண்மையில் காளிங்கருடைய பொருள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களே. போற்றாது புத்தேல் உலகு. அப்போ புதிய உலகம் என சொல்லப்பட்ட ஒன்று தேவலோகம் என்கிற பொருண்மைக்கு மாறுகிறது. புத்தேளிர், புத்தேல் நாடு, புத்தேல் உலகு, புத்தேல் உடையோர். அப்போ இந்த புதிய பெண், புதிய கடவுளர், அப்புறம் புதிய கடவுளர் உலகு அல்லது புதிய உலகு, அப்போது வானுலகம். அப்போது எந்த செவியல் இலக்கியத்திலையும் மோட்சம்ங்கிற சொல்லு கிடையாது, வைகுண்டம்ங்கிற சொல்லு கிடையாது. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த புத்தேல் உலகு, புத்தேல் நாடு என்கிற சொல்லாட்சி தான் அந்த வானுலகு அப்படிங்கிற பொருளில், தேவர் உலகு என்கிற பொருளில், கடவுளர் உலகு என்கிற பொருளில் இடம்பெற்றிருக்கிறத நாம் கவனிக்கிறோம். அதே போல் புலவர் என்றாலும் புலமை உடையோருங்கிற ஒரு பொருளும், ஐம்புலன் உடையோருங்கிற ஒரு பொருளும், அப்புறம் புலவீர், புலவோன், புலமையுடையோர், தொல்காப்பியத்திலே புலமையுடையரை பார்க்குறோம். புலமை அப்படின்னாமே அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மால் கவனிக்க முடிகிறது. அப்போது நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு.
அந்த சான்றோர்களை விட, அந்த துறவிகளை விட, தேவலோகத்தில் இருப்பவர்களை விட இந்த உலகத்தில் புகழோடு வாழ்பவர்களைத்தான் எல்லோரும் பாராட்டுவார்கள். ஆகையினால் பொருள் சம்பாதிக்க வேண்டாம், புகழை சம்பாதிப்போம். அனைவருக்கும் நன்றி.